நாமெல்லாம் அடிக்கடி செய்ய மறந்து போன இனிப்பு வகையான சிமிலி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு ராகி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்த்தியான பதத்துக்கு பிசைஞ்சு 3 உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். உருட்டி வச்சுருக்க மாவை தோசைக்கல்லில் வச்சு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு சுற்றி எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப செவந்து வேகணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஆற வச்சிடலாம். இது ஆறுற கேப்பில் நான் வேர்க்கடலையும் எள்ளும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஆற வச்ச அடையை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அதை ஒரு பல்ஸ் மூடு கொடுத்து எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப்பு வேர்க்கடலை, 1/4 கப்பு எள்ளு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் கொரப்பாக அரைச்சி அதையும் அந்த ராகி மாவோடு சேர்த்துடலாம். 3/4 கப்பு உடைச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றிட்டு அரைச்ச கலவையோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி எடுத்தால் அவ்வளோதான் சிம்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள்.